நேயர்களே, ஸோ என்னோடய ரெகுலர் வீடியோ ரொட்டைன் நானும் பிரச்சனாவும் அடிக்கடி வீடியோ போடுவோம். ஹாய் எல்லாருக்கும். ஆமாம், எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவோட ஆரம்பத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இனிமேல் இந்த வீடியோ வந்து அடிக்கடி வரும். ஸோ நீங்கள் அதை பற்றி எந்த ஒரிஸும் வச்சுக்க வேண்டாம். பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறேன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். இது குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது பேக் ஆஃப் மெரினா பீச் எடுக்கிறோம். வே ஆஃப் பெங்காலுக்கு பின்னாடி நாங்கள் இந்த பேக் சைடு வீடியோ எடுக்கிறவரோட பேக் சைடு வந்து பீச் பக்கத்தில் இருக்குது. ஸோ பீச் ஈவினிங் சமயத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் ஒன்று சொல்லிக்கிறேன். அப்படியே ஒரே நிமிஷம் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், பீச்சை காமிச்சிடுறேன். ஓகே. ஆமாம். ஸோ இவ்வளோ தலைவர்களையும் சொல்லிடுப்பா அப்படி. ஆமாம். ஸோ என்ன விஷயம், அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் போட்டுக்கிறேன். நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் டெஃபினட்டாக வேறு லெவலாக இருப்பீங்க தெரியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்கிறது மட்டும் தெரியும். அப்படியே 2 ஸ்டெப் அப்படி இங்கே சென்டரில் வர முடியுமா? ஏன்னா அப்படி நான் சொல்கிறேன் இதில் அப்படி ஏன்னா இந்த சைடும் இந்த சைடும் தலைவர்கள் இருக்கிற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நாளைக்கு வந்து நம்மளோட டெமோக்ராட்டிக் ஃப்ரான்ச்சைஸி வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். அதோட ரிசல்ட் வந்து டுமாரோ மார்னிங் வந்து டிக்ளேர் ஆகிடும். அதாவது வெடிஞ்சா தெரியும் வெளிச்சம்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நம்ம டீட்டெயிலாக எதுவும் பேச போது இல்லை. ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும் வி வில் வெல்கம் தம் ஆன் போர்ட். ஏன்னா நம்ம எலெக்ட் பண்ணுறோம். நம்ம மக்கள்னால் நான் மட்டும் இல்லை, இந்த இந்தியாவில் ஏகப்பட்ட ஜனங்க மக்கள் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் யார் வின் பண்ணாங்களோ மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு கணக்கில் வி வில் அக்செப்ட் இட். ஸோ அவங்கள யார் ஆட்சிக்கு வந்தாலும், இல்லை கரண்ட் கவர்மெண்ட்டே திருப்பி கேப்சர் பண்ணலாம் ஓகே, இல்லை புதுசாக யாருன்னா டேக் ஓவர் பண்ணலாம் ஓகே, வி வில் வெல்கம் தம் ஆன் போர்ட். ஸோ யாராக இருந்தாலும் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் நான் சொல்லிடுறேன். யாராக இருந்தாலும் மக்களுக்கு வந்து அவங்க நல்லது செய்யணும். இந்த 5 வருஷம் காலத்தில் அவங்களால என்ன நல்லது செய்ய முடியுமோ நல்லது செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வயசானவங்களுக்கு, சீனியர் சிட்டிசன்ஸு, அவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஊனமுற்றோர், அந்த மாதிரி ஏகப்பட்ட இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து கம்பல்சரி சீட்டு, அவங்களுக்கெல்லாம் கம்பல்சரி சீட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த உள்ளா பேருந்து விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அது யார் ஆட்சி வந்தாலும் அந்த வண்டி கண்டினியூ பண்ணணும். அது வந்து தொடர்ந்து அவங்க அது விண்டேஜ் மெமரி. ஆமாம், விண்டேஜ் மெமரி. அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது வந்து கண்டினியூ பண்ணாங்கிறது எங்களுடைய கோரிக்கை. ஸோ யாராக இருந்தாலும் வில் வெல்கம் தம் ஆன் போர்டு. யார் புதுசாக ஆட்சி வந்தாலும் ஓகே, அவங்க எப்படி பண்ணுறாங்க ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. பழசு வந்தாலும் ஓகே, அவங்க எப்படி பண்ணுறாங்க, இப்போ பண்ணதோட எப்படி புதுசாக இன்னும் வேணெல்லாம் அப்டேட் பண்ணுறாங்க, எப்படி அவங்க மக்களுக்கு எதிராக என்ன ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் எங்களுடைய மெசேஜ். பொதுவாக எங்கள் 2 பேருடைய விருப்பம் என்னென்னா, யார் வராங்கங்கிறது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, யார் வந்தாலும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்க. ஆமாம். ஸோ அதுதான் இப்போ வீடியோ எடுக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் சொன்னது தான் எனக்கு இதுவும் பர்டிகுலராக யாரையும் நம்ம வந்து தாக்கி எதுவும் பேச வேண்டாம். ஸோ இது யார் பக்கமும் நாங்கள் கிடையாது, யார் பக்கமும் கிடையாது. பொதுவாக ஏன்னா நாங்கள் ஓட் போடுற ஜனநாயக கடமையோட இந்த இந்திய நாட்டுடைய சிட்டிசன்ஸ் நாங்கள். ஸோ அதுக்கு எங்களோட மெசேஜ் வந்து இதுதான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக எதுவும் இது பண்ண வேண்டாம். பட் யார் வந்தாலும் வி வில் அக்செப்ட் இட். ஏன்னா அதுதான் கரெக்டு, அதான் நியாயம், அதான் இதுக்கு நம்ம பெரிய இஷ்யூ இது பண்ணிக்க வேண்டாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சார்.